ஹாய், எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கனவா தான். நிறைய இருந்துச்சு நூறுபாய்க்கு, சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இப்போ நான் இதை கழுவ போகிறேன். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதோட தலை தனியாக, இது தனியாக தலையில் இது கொண்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நான் இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 4-5 பூண்டு, அதை நல்லா தட்டி அப்படி தோலோடு தட்டி அந்த எண்ணெயில் சேர்த்து அப்படி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கிட்டு, கூடவே ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கொஞ்சமாக ஒரு பொன்னிறமாக வராத அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இது கூடவே அந்த கனவா, நான் வந்து இன்றைக்கி அந்த தலையும் ஒரு 2-3 பீஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நிறைய இருந்தாலும் ஒரு மாதிரி தகட்ட மாதிரி இருக்கும். மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதை போட்டு இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். ஓரளவுக்கு சுருண்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கனவா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாதத்துக்குள்ளே சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இப்போ மதியத்துக்கு அதான் சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக சாதம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கனவா ஃப்ரை எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.